My dear beautiful peoples, good morning. And my viewers also, good morning. என்னால் பெருசாக உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம் முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு கிவ் யூ. என்கிட்ட வந்து கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, கதைகளை தவிர. சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள், சில நேரங்களில் வரலாறு, அந்த மாதிரி பெரிய பெரிய. ஆமாம், அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிறது தான் நமக்கு கொடுக்க முடியும். ரெண்டாவது, நான் படிச்சுட்டு எனக்கு பிடிச்சா தான் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா நான் கொடுக்கறதுக்கு இல்லை. ஸோ அந்த வரிசையில் இப்படி ஒரு அருமையான ஒரு ஒரு ப்ராஃபெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ராஃபெட் பற்றி பார்க்க போகிறோம். அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அல் முஸ்தஃபா. அவர் பேர் வந்து அல் முஸ்தஃபா. ஆமாம், ரொம்ப அற்புதமானவர். அவர் இது வந்து யார், இது வந்து அந்த அல் முஸ்தஃபா பார்த்துட்டு யார் எழுதியிருக்காங்க கேட்டுங்கனாக்கா, திஸ் இஸ் தீர்க்கதரிசி, ரைட்டுங்களா? ஆமாம், தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர் த ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை யார் எழுதியிருக்காரு கேட்டால் கலீல் கிப்ரான். யார்? கலீல் கிப்ரான். தமிழாக்கம் செய்தவர் யார் பார்த்தீங்கன்னா மீரா ரவிசங்கர். அதை தமிழாக்கம் செய்தவர் மீரா ரவிசங்கர். புத்தகம் பேர் வந்து தி ப்ராஃபெட், தரிசி. அது நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். நான் வந்து படித்து காட்டுவது எதற்காகவே என்றால், எனக்கு நிறைய பேர் தெரியும், படிக்க தெரியாதவர்கள், எழுத தெரியாதவர்கள், மெயினாக கண் பார்வை அற்றவர்கள். ஆமாம், நல்லா வசதி படைத்தவர்களாக இருப்பாங்க. ஹெட்ஃபோன் இருக்கும் அவங்கக்கிட்ட, ஹெட்ஃபோன் இருக்கும். படிக்கிறதுக்கும் முடியாது, பார்க்குறதுக்கும் முடியாது. ஸோ கேட்குறதுக்கும் முடியும், காதுகள் இருக்குது இல்லையா? ஸோ ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அப்படியே கேளுங்க. ஆனந்தமான ஒரு உலகத்துக்கு உங்களால் சொல்ல முடியும். கதைக்குள்ளார போகலாமா? இட்ஸ் அ பியூட்டிஃபுல். ஒரு 10-15 நிமிடம் தான், வேறு ரொம்ப பெரிய சலம் இல்லை. அப்படியே போங்க, நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை ட்ரை பண்ணனா தப்பா? சரி, நம்ம அவரை பற்றிய சரித்திரம் அது உள்ளார போகலாம், ரைட்டுங்களா? அல் முஸ்தஃபா தேர்ந்தெடுக்கப்பட்ட. யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருப்பார்? சரி, தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அன்புக்கு பாத்திரமானவர். யாருடைய அன்புக்கு பாத்திரமானவர்? ஒருத்தருக்கா, 2 பேருக்கா, 3 பேருக்கா? அன்புக்கு பாத்திரமானவர். தன்னுடைய ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஒவ்வொரு தினத்தின் விடியலுக்கும், ஆமாம், ஒவ்வொரு நாளும் விடியல் உண்டு தானே, அப்படி தானே? தன்னுடைய ஒவ்வொரு தினத்தின் விடியலுக்கும் தானே பொறுப்பானவர். எல்லாரும் அப்படி தான். அவர் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருடைய விடியலுக்கும் அவர்கள்தான் பொறுப்பு. ஆமாம், அவர்கள் கண்ட கனவோ இல்லை அவர்கள் செய்த பாவமோ, ஒவ்வொரு விடியலும் வெளிச்சமாக இருக்க வேண்டுமா, இருளாக இருக்க வேண்டுமா, அதற்கு யார் காரணம்? அவர்கள்தான் காரணம். அதுபோல் இவர் பாருங்கள், தன்னுடைய ஒவ்வொரு தினத்தின் விடியலுக்கும் தானே பொறுப்பானவர். 12 வருட காலமாக அர்பலிஸ் என்ற நாட்டில் தன் கப்பலுக்காக காத்திருப்பவர். எத்தனை வருஷம்? 12 வருடங்களாக அர்பலிஸ் என்ற ஒரு ஊரில் கப்பல் ஒன்று வரும், இவரை கூட்டுட்டு போவோம் சொல்லி காத்துக்கிட்டே இருக்கார். அர்பலிஸ் என்ற ஒரு நாட்டில், ஆமாம், தன்னை அவருக்கு சொந்தமான ஒரு தீவு, அது மேலே அப்படி பார்க்கலாம் என்ன என்ற நாட்டில் தன் கப்பலுக்காக காத்திருப்பவர். அந்த கப்பல் திரும்ப வந்து அவர் பிறந்த தீவுக்கு கூட்டி செல்லும் என்ற நம்பிக்கையில் காத்திருப்பவர். இந்த கப்பல் 12 வருஷமாக ஒரு கப்பல் வரும், அந்த கப்பல் வந்து இவரை கூட்டுக்கிட்டு தன்னுடைய சொந்த தீவில் கொண்டு போய் விடும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார். யார்? அல் முஸ்தஃபா. சரிங்களா? சரி, மேலும் மாதம், அறுவடைக்கான மாதம், 12ஆம் வருடம், ஏதாவது நாள், ஊர் எல்லைக்கான சுவர் ஏதும் இல்லாத மலை மீது ஏறி கடலை பார்த்தபடி நின்றார். பனி மூட்டத்தின் இடையே அவருடைய கப்பல் வருவதை பார்த்தார். ஒரு நாள், ஒரு பொழுது, திடீர்னு அவர் என்ன பார்க்குறாரு, ஒரு மலை மேலே ஏறி அப்படியே பார்க்குறாரு. அந்த பனி மூட்டத்தின் ஊடே அப்படியே பார்க்குறாரு. கடலை பார்த்தால் அங்கே ஒரு கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கப்பல்
வந்து கொடுக்கிறது. அப்போது 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாரு, மூடி இருந்த அவருடைய இதய கதவுகள் படாரென்று திறக்கப்பட்டன. என் கப்பல் வந்துச்சு அப்படி அந்த மூடி கடந்த அந்த இதய கதவுகள் எல்லாம் படாரென்று திறக்கப்பட்டன. அவருடைய உவகை கடலுக்குள் வெகு தூரத்துக்கு பயணித்தது. எங்கோருகிற கடல், எங்கோருகிற கப்பல், இங்கே மலை மேல் நின்று கொண்டிருக்கும் அவர் பார்வையானது, அவருடைய அந்த உணர்வுகளானது, உணர்ச்சிகளானது ஓடி போகுது. எங்கே ஓடி போகுது? கப்பலை நோக்கி ஓடுது. அப்படி துடிக்கிறார். அந்த மாதிரி பயணித்தது. அவர் கண்ணை மூடி தன் ஆத்துமாவின் அமைதி கொடுத்தது பிரார்த்தனை செய்தார். கண்களை மூடிக்கொண்டு அப்படியே பிரார்த்தனை செய்தார். அவர் நினைத்தது நிறைவேறி விட்டாதே. கப்பல் வந்தாச்சு, தன் தீவுக்கு போகிறாரு. ஸோ சி திஸ் பியூட்டிஃபுல் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். 12 வருடமாக ஒருத்தவர் தன் தீவுக்கு போக வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார். கப்பலும் வந்தாச்சு, புறப்பட போகிறார், கப்பலை பார்த்துட்டார். அப்போ அந்த மனசு எப்படி இருக்கும்? வேலை பார்க்கலாம். ஆனால் அவர் மலையை விட்டு இறங்கும்போது அவரை ஒரு சோகம் சொன்னது. சரி, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலையை விட்டு இறங்குறார். கப்பலை சென்று அடையலான்னு சொல்லி இறங்கும்போது ஒரு சோகம் அவரை குடிக்கொள்கிறது. என்ன மாதிரி சோதனை அது? தன் மனதில் நினைத்து கொண்டு அப்படியே மனசில் அப்படியே நினைத்து கொண்டார். அப்படியே உள்ளம் அப்படியே ஸ்டில் ஆகுது, ஸ்டடி ஆகிடுறாரு, ஃபோட்டோகிராஃப் மாதிரி ஆகிடுறாரு. ஸோ ஆனால் அவர் மலையை விட்டு இறங்கும்போது அவரை ஒரு சோகம் சூழ்ந்தது. தன் மனதில் நினைத்து கொண்டார், நான் எப்படி அமைதியாக சோகமின்றி செல்வேன்? என்னால் எப்படி அமைதியாக சோகம் இல்லாமல் செல்ல முடியும்? 12 ஆண்டுகளாக நான் இங்கே இருந்திருக்கிறேனே, எப்படி அமைதியின்றி எப்படி போக முடியும்? பாருங்க, நான் எப்படி அமைதியாக சோகம் இன்றி செல்வேன்? பாருங்கள், நான் வேதனை பாருங்கள். இல்லை, என் ஆத்மாவில் காயம் படாமல் இந்த நகரத்தை விட்டு கிளம்ப முடியாது. என் ஆத்மாவில் காயம் படாமல் இந்த நகரத்தை விட்டு நான் விலக முடியுமா? என்னை இந்த நான் ரசித்த, நான் வாழ்ந்த, நான் நேசித்த இந்த எல்லாத்தையும் அப்படியே உதறி விட்டுட்டு போக முடியுமா? காயம் ஏற்படாமல் இருக்குமா? எப்பேற்பட்ட காயங்கள் ஏற்படும்? எப்பேற்பட்ட இதையெல்லாம் நான் இழக்குகிறேன் என்றால் என் இதயமானது எவ்வளோ காயப்படும் இல்லையா? ஸோ பாருங்கள், என் ஆத்துமாவில் காயப்படாமல் இந்த நகரத்தை விட்டு கிளம்ப முடியாது. இந்த நகரத்தை விட்டு கிளம்ப முடியாது காயப்படாமல். காயப்பட்டு கொண்டு வேணாலும் போகலாம். அடப்பா, ஆமாம், பெரிய மக்கள், பெரிய கப்பல் வந்தாச்சு நம்ம போக வேண்டியது அப்படின்னு நினச்சா அப்பவும் காயம் இருக்கும். அப்போது அவசியம் பாருங்கள், என் ஆத்மாவில் காயப்படாமல் இந்த நகரத்தை விட்டு கிளம்ப முடியாது. இந்த நகரத்தின் எல்லைக்குள் பல காலம், எவ்வளோ? இந்த நகரத்தின் எல்லைக்குள் பல காலம் வழியில் உழன்று இருக்கிறேன். வழியில், துன்பத்தில், சோகத்தில், வேதனையில் உழன்று இருக்கிறேன். பல இரவுகள் தனிமையில் வாடி இருக்கிறேன். பல இரவுகள் தனிமையில் வாடி இருக்கிறேன். இப்பேற்பட்ட தனிமை என்பது எவ்வளோ பெரிய ஒரு வலி, எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய சோகம். ஸோ வாடி இருக்கிறேன். யாரால் இந்த வலியில் இருந்தும் தனிமையில் இருந்தும் ஒரு வருத்தமும் இல்லாமல் விலக முடியும்? எப்படி விலக முடியும்? இந்த தனிமையில் இருந்தும் இந்த வலிகளில் இருந்தும் செகண்டில் என்ன பண்ணலாம்? மாற முடியும். ஏன் முடியாது? முடியும். அந்த கப்பலில் ஏறிட்டால் போதும். இந்த தெருக்களில் உடைந்து போன என் ஆத்துமாவின் துண்டுகளை சிதற விட்டு இருக்கிறேன். இந்த தெருக்களில், இந்த நகரத்தில் இருக்கிற தெருக்களில் என்ன பண்ணியிருக்கேன்? என் ஆத்துமாவின் அந்த சிறுகுகள் எல்லாம் ஒன்று அங்கங்கே கடுகுது. ஒவ்வொன்று ஒரு செடியில் என்னுடைய நிழல் பட்டிருக்கிறது, என்னுடைய உருவம் அங்கே பதிந்திருக்கிறது, என்னுடைய வேர்வை துளிகள் அது மீது இருக்கிறது. இல்லையா? அதானே. இந்த தெருக்களில் உடைந்து போன என் ஆத்துமாவின் துண்டுகளை சிதறவிட்டு இருக்கிறேன். See my dear beautiful peoples, what a kind of ஒரு வர்ணனை இது. ஆமாம், இந்த மலைகளின் ஊடே நிர்வாணமாக அலையும் என் குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன். See what is this? இந்த மலையின் நடுவே, இல்லை ஊடே, இல்லை தெருக்களில், இல்லை வேற அங்கே இங்கே எங்கேயோ நிர்வாணமாக, என்னது? சி, ஆமாம்,
மலைகளின் ஊரே நிர்வாணமாக அலையும் என் குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன். அவர்களிடம் இருந்து ஒரு சுமையோ வலியோ இல்லாமல் என்னிடம் என்னால் விலக முடியாது. எப்படி அவர்களிடம் இருக்கக்கூடிய பாருங்க, என் குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன். அவர்களிடமிருந்து ஒரு சுமையோ வலியோ இல்லாமல் என்னால் விலக முடியாது. இவங்களை விட்டு நான் போயிட்டேன்னா, இவங்களை விட்டுட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு சுமை இல்லாமல் போயிடுமா, வலி இல்லாமல் போயிடுமா, ஏகப்பட்ட வலி வந்து போயிடுமா. ஐயோ அவன் போயிட்டு அண்ணன் விட்டு ஓட்டானே இருக்கும் இல்லையா? ஸோ விலக முடியாது. இது என் துணி அல்ல. எது இது? என் துணி அல்ல. நான் போட்டிருக்கிறது சட்டை இல்லை, துணி அல்ல. அவிழ்த்து கலைய நான் போட்டிருப்பது சட்டையை வந்து அவுத்து போட்டுடலாம், அவிழ்த்து போட்டுடலாம். ஆனால் அது துணி அல்ல, அவிழ்த்து கலைய. என் தோல், என் தோல், மை சோல், தோல், இந்த தோல், இதை எப்படி அவிழ்க்க முடியும்? எப்படி அவிழ்க்க முடியும்? கிழிக்கத்தான் முடியும். தோல், ஆமாம். இது என்னது? கலைய. என் தோல், அதை என் கையால் கிழித்து எறிய வேண்டும். இந்த தோலை கிழிச்சு போடணும். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி க்ளோத்ஸ் மேன். நான் துணியாக பொண்ணுக்கிறேன், ஷர்ட் போட்டுக்கிறேன். உண்மையிலேயே தோல் தானே இருக்குது. இந்த தோலை கிழித்து எறிய வேண்டும். வாட் அ கைண்ட் ஆஃப் மேன் திஸ் இஸ். ஸோ ஆமாம், என் பின்னை விட்டு செல்ல அது ஒரு எண்ணம் அல்ல, பசியும் தாகமும் கொண்ட அன்பான இதயம். ஆமாம், இங்கே விட்டு செல்வதற்கு என்ன இங்கே இருக்கிறது? என் பின்னை விட்டு செல்ல, நான் இங்கே விட்டு செல்ல என்ன இருக்குது? என்ன இருக்குது? வாட் இஸ் தே? அப்போது இருந்தும் என்னால் ரொம்ப காலம் கட்ட முடியாது. இருந்தாலும் என் இதயத்தையோ அதையோ இதையோ விட்டுட்டு என்னால் போக முடியுமா? போக முடியாது. இருந்தாலும் என்னால் இங்கே இருக்கவும் முடியாது. ரொம்ப காலம் என்னால் இங்கே இருக்கவும் முடியாது, காலம் கடத்தவும் முடியாது. நான் 12 வருடமாக காத்திருக்கிறேன். எப்பொழுது என் தீவின் கப்பல் வரும், எப்பொழுது அந்த கப்பலில் ஏறி என் தீவுக்கு நான் செல்லலாம் என்று 12 ஆண்டுகளாக காத்திருக்கிறேனே. இப்பொழுது என் கப்பல் வந்து விட்டதே. என் கப்பலில் நான், என் மாலுமிகள், என் இனத்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள், என் ஊர்க்காரர்கள், என் தீவுக்காரர்கள் என்னை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் போகவில்லை என்றால் எப்பொழுது போவேன்? ஸோ அப்போ அவர் பாருங்க, அப்போ தன்னிடம் அனைத்தையும் அழைத்து கொள்ளும் கடல் அன்னையும் என்னையும் அழைக்கிறது. நான் சீக்கிரமே அந்த அழைப்பு இருக்க வேண்டும். எப்படி? கடல் மாதம் கூப்பிடுது, கப்பல் கூப்பிடுது, என்னை அழைக்கிறது. நான் போக வேண்டும். இதை விட்டு நான் போக வேண்டும். அப்போ இரவை சுட்டரிக்கும் நேரம் நான் கிளம்பாமல் தங்கினால் நேரம் உறைந்து படியாக மாறி அந்த வளர்ப்பிலேயே அடைந்து கிடைக்கும். ஆமாம், இப்படியே நான் இருந்துட்டேன்னா மறுபடியும் நேரம் இறைந்து திரும்பியும் இப்படியே வடித்து கிடுது சோகம் துன்பம் இப்படியே ஆளாயிடுவேன் நான். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டூ? நான் என்ன பண்ணணும் இப்போது? அப்போது என்னை விட்டால் இங்கு இருப்பதை என்னுடன் எடுத்து செல்வேன். ஆனால் எப்படி அது சாத்தியம்? இங்கே இருக்கிறதெல்லாம் என் கூட எடுத்துகிட்டு போகிறது சாத்தியமா? எடுத்துன்னு போக முடியுமா? எடுத்துன்னு போக முடியாது. எல்லாத்தையும் எடுத்துன்னு போக முடியாது. அதே நேரத்தில் எதையாச்சும் துறக்கவும் முடியாது. 12 வருடங்கள், 1 2 12 வருடங்கள். அப்போது நாக்கும் உதடுகளும் தான் குரலுக்கு ரக்கை கொடுத்து பறக்க வைக்கல என்பதற்காக அவற்றை தூக்கி கொண்டு குரலால் பறக்க முடியுமா? நாக்கும் உதடும் தான் என்னது? குரலுக்கு ரக்கை கட்டி தூக்கி செல்ல இருக்கிறது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி? இதுதான் அந்த தூக்கி சென்று பேச்சு கொண்டிருக்கிறது. நாக்கும் இந்த உதடுகளும் தான் என் குரலை தூக்கி சென்று ஆரவாரம் செய்து கொண்டு, மகிழ்ந்து கொண்டு, ஆர்ப்பரித்து கொண்டு இந்த குரல் 7 மினிட்ஸில் சூரியனுக்கு போகுதுன்றான் பேசும் இந்த ஒலி. 7 நிமிடங்களில் இங்கே பேசுகிற இந்த ஒளி ஆனது சவுண்ட், என்ன சவுண்ட் இது? சூரியன் எங்கே இருக்குது அதுக்கு போய் சென்று அடையுதாம்மா, அப்படி எங்காலும் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இதை எப்படி? அப்போது அது தனித்து தன் ஆகாயத்தை தேட வேண்டும். புரியுதுங்களா? இப்போது இந்த குரல் சரி, என் குரல் ரைட், இந்த உதடும் இந்த நாக்கும் என் குரலை தூக்கி சமக்கிற மாதிரி
என் குரல் இருக்குதுல்ல, இதோ இப்போ இந்த இது வந்து இந்த உதடையும் நாக்கையும் தூக்கிட்டு சுமக்குமா? தூக்கிட்டு சுமக்க முடியுமா? குரலால் இயலுமா? குரலால் அது நடக்குமா? முடியாது. உதடுகளாலும் நாக்குகளாலும் தான் குரல் வெளிப்படுமே தவிர, அந்த குரலானது ரெக்கை கட்டிக்கொண்டு பறந்து செல்ல முடியும் சூரியன் அளவுக்கு. ஆனால் அந்த உதடுகளோ நாக்கோ குரலை தூக்கி கொண்டு சூரியனிடம் செல்ல முடியாது. அமெரிக்காவுக்கு கூட்டின்னு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்போது தன் கூட்டை விட்டு தனியே தான் கழுகு சூரியன் நோக்கி பார்க்க வேண்டும். சூரியன் வந்து ஆமாம், தன் கூட்டை விட்டு தான் தனித்துத்தான் வெளிப்பட்டுத்தான் சூரியனை நோக்கி கழுகு பறக்க வேண்டும். ஆமாம், சூரியன் பறந்து வந்து கழுகு கூண்டுக்குள்ளே உட்காராது. சூரியன் பறந்து வந்து கழுகே 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 உன் அழகில் நான் மயங்கி நேனே அப்படி வந்து கழுகு கூண்டில் வந்து சூரியன் வந்து அமர்ந்து கொள்ளுமா? நோ 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 சான்சஸ் த. அப்படி அல்ல. இப்பொழுது அவர் மலை அடிவாரத்தை அடைந்தவுடன் திரும்பவும் கடலை நோக்கி தன் பார்வையை செலுத்தினார். வந்துட்டார். அப்படி எப்படி மலையிலேருந்து அப்படி இப்படின்னு கீழே இறங்கி தாடிக்க வந்துட்டார். மலை அடிவாரத்திற்கு வந்து விட்டார். மலை அடிவாரத்தில் நின்று கொண்டு அந்த அழகை ரசித்து கொண்டு அந்த மணர் விரிப்பை கடற்கரை இருக்கிற மணர் விரிப்பை அப்படியே கவனித்து கொண்டு அப்படியே கடலை விட்டு நோக்குகிறார். கப்பல் அங்கு நின்று கொண்டு இருக்கிறது. அப்படியே பார்க்குறார். ஏ கப்பலே எனது கப்பலே அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறார். என்னை என் தீவுக்கு சுமந்து செல்ல வந்திருக்கிறாயே, அழைத்து செல்ல வந்திருக்கிறாயே, ஏ கப்பலே கடல் மாதாவே அப்படி பார்க்குறார் அவர். அப்போது கப்பல் துறைமுகத்தின் அருகே வருவதை கவனித்தார். கப்பலின் முன்பாகத்தில் மாலுமிகள் அவர் நாட்டை சேர்ந்தவர்கள் நின்று கொண்டிருக்கார். பார்க்குறாரு. அவர் நாட்டை சேர்ந்த மாலுமிகள் கப்பலில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வராங்க, இவரை நோக்கி வருகிறார்கள். அதெல்லாம் பார்க்கிறார். அவருடைய ஆத்மா அவர்களை பார்த்து அழுதது. அவர் சொன்னார். ஆமாம், அவருடைய ஆத்மா அவர்களை பார்த்து அழுதது. அவர் சொன்னார். என்ன சொல்கிறார்? என்னுடைய பழமை வாய்ந்த தாயின் மைந்தர்களே, அலைகளின் மீது பயணிப்பவர்களே. எப்படி பாருங்க, என் தாயின் ஆமாம் என்னுடைய பழமை வாய்ந்த தாயின் மைந்தர்களே, அவை அலைகளின் மீது பயணிப்பவர்களே, மாலுமிகளே. அந்த மாதிரி அடிக்கடி என் கனவில் மிதந்து வந்திருக்கிறீர்கள். நான் அடிக்கடி ஐயோ என் கப்பல் வராதா, நீங்கள் வரமாட்டீங்களான்னு சொல்லி நான் கனவு கண்டிருந்திருக்கிறேன். நான் விழித்திருக்கும் தருணங்களில் தவறாமல் வருவீர்கள். நான் தூங்கினால் மட்டுமல்ல, கனவில் மட்டுமல்ல, விழித்திருக்கும் போது கூட அடிக்கடி நான் உங்களையே நினைத்துக் கொள்கிறேன். நீங்கள் வருவீர்கள், நான் உங்களுடன் வருவேன், நான் என் தீவிற்கு போவேன், இப்படியே நினைத்து கொண்டிருந்தேன். என்ன என்றால் என் விழிப்பே என்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தின் நான் விழித்து கொண்டிருந்தேன். என்னுடைய ஆழ்ந்த கனவின் பதிப்பு. நான் அதை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுதான். நவ் நீங்கள் வந்துட்டீங்க. நான் புறப்பட தயார். இந்த 12 ஆண்டு கால இந்த பழமை, இந்த நகரத்தை, இந்த மக்களை, இந்த காற்றை, இந்த ஒளியை, இந்த சுவாசத்தை அனைத்தையும் விட்டு உங்களுடன் நான் வருவதற்கு தயார். நான் புறப்பட தயார். என்னுடைய ஆர்வம் காற்றில் மிதக்கும் பாய் மரம் போல் துள்ளி குதுக்கிறது. காற்றில் மிதக்கிற பாய் மரம் போல் என்னுடைய ஆர்வம் துள்ளி குதுக்கிறது. என் தீவுக்கு போவதற்காக, என் பழமை வாய்ந்த என் மண்ணை, என் மைந்தர்களை சந்திப்பதற்காக, என் கடல் மாதாவின் மீது கப்பலில் பயணம் செய்வதற்காக அப்படி பூரித்து போகிறார். அப்போ ஒரே ஒரு முறை இந்த காற்றை சுவாசித்து விடுகிறேன். கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. பிகாஸ் ஐம் கோயிங் டு கம் வித் யூ. நான் உங்கள் கூட வந்துட போகிறேன். இதை மறந்துட முடியல. ஒரே ஒரு முறை, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இங்கே இருக்க இந்த காற்றை, 12 வருடங்கள் என்னுடனே இருந்த இந்த காற்றை ஒரு முறை சுவாசம் செய்துவிட்டு உங்களுடன் வந்து விடுகிறேன். வா, what a beautiful matter this is. ஸோ அப்போ பாருங்கள், ஒரே ஒரு முறை இந்த காற்றை சுவாசித்து விடுகிறேன். ஒரே ஒரு முறை அன்போடு என் பின்னால் திரும்பி இந்த நகரத்தை ஆசை தீர பார்த்து விடுகிறேன். வா, பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் சென்டென்சஸ். என் ஆசை தீர ஒரு முறை அப்படியே இந்த ஊர், இந்த காற்று, இந்த மண், இந்த மக்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு முறை நான் பார்த்து கொள்கிறேன். சின்ன ஒரு வாய்ப்பு. அதற்கு பிறகு உங்களுடன் இருப்பேன்.
அதுக்கப்புறம் உங்கள் பின்னாடி வந்துடுறேன், உங்களுடன் நிற்பேன். சரியா? மாலுமிகளுடன் ஒருவனாக தூங்காமல் விழித்திருக்கும் என் கடல் மாதாவே. எப்படி? மாலுமிகளுடன் தூங்காமல் விழித்திருக்கும் என் கடல் மாதாவே, நான் உன்னுடன் வந்து விடுவேன், நான் உன்னோடு வந்து விடுவேன், நான் உன்னோடு வந்து விடுவேன். ஸோ பாருங்கள், நீ தான் ஆடுகளுக்கும் ஓடைகளுக்கும் அமைதிகளுக்கும் சுதந்திரத்தை அளிப்பவள். யார் அது? யார்? யார்? நம்ம ஊர் இல்லை. யார்? நீதான் ஆறுகளுக்கும் நதிகளுக்கும் ஓடைகளுக்கும் அமைதியையும் நிம்மதியும் அளிப்பவள். யார்? கடல் மாதா. சலசலக்கும் ஆறு, படபடக்கும் ஓடை, குதி குதிக்கும் நதிகள், சிதறி ஓடுது, அங்கே ஓடுது இங்கே ஓடுது, அதில் மூத்திரத்தை ஓடுறான், மூத்திரத்தை ஓடுறான், முட்டா ராஸ்கள் அதில் அணைய போடுறான், தடுகிறான், ஏன் தண்ணி வான் தண்ணி, ஏன் தண்ணி வான் தண்ணி. ராஸ்கள், திருட்டு நாய்கள், தேச துரோகிகள் இவர்கள், இயற்கையின் துரோகிகள். அப்படி நதிகளுக்கும் ஓடைகளுக்கும் அமைதி கொடுக்கும் என் மாதாவே, கடல் மாதாவே. ஒரு அமைதியை தருபவள் நீ, கடல் மாதா. என்னது? ஆமாம், நீதான் ஆறுகளுக்கும் ஓடைகளுக்கும் அமைதிக்கும் சுதந்திரத்தை அளிப்பவள். ஆமாம், சுதந்திரத்தை அளிப்பவள் யார்? கடல் மாதா. இன்னும் ஒரே ஒரு ஓட்டம், இந்த ஓடை ஓடு ஒரு சிறிய சலசலப்பு இந்த காட்டினுள் செய்துவிட்டு ஒரு சின்ன கொஞ்சம் டைம் ரவோடு ஜஸ்ட் கொஞ்சம் அப்படியே இந்த மறுபடியும் இந்த ஊருக்குள்ளே, இந்த காட்டுக்குள்ளே, அந்த ஓடிக்குள்ளே, அந்த நதிக்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடி, அப்படி ஓடி இப்படி ஓடி திருப்பி நான் ஓடியாந்துடுறேன், இங்கே வந்துடுறேன், இங்கே எட்டுக்கு வந்துடுறேன், நான் உன் கூட வந்துடுறேன், உன் கூட பயணம் செய்கிறேன், உன் கூட நான் அப்படியே என்னை என் தீவில் விட்டுடு. யார்? அல் முஸ்தபா. யார் அவர்? யாருங்க இப்படிலாம் பேசக்கூடியவர்? அல் முஸ்தபா. ஒரு அல் முஸ்தபா அப்படி பேசுகிறார், அப்படி கேட்குறாரு. அப்போது இங்கே பாருங்கள், ஒரிஜினல். ஆமாம், அப்படி இப்பொழுது அவர் மலை அடிவாரத்தை அடைந்தவுடன் திரும்பவும் கடலை நோக்கி இந்த வாழ்வை செலுத்தினார். ஆமாம், ரைட்டா? ஆமாம், இன்னும் ஒரு ஓட்டம், அதெல்லாம் ஓகே, கொஞ்சம் மறுபடியும் அங்கேயே போயிட்டேன். சரியா? ஆமாம், இப்பொழுது அது இல்லை, இங்கே. ஆமாம், இன்னும் ஒரே ஒரு ஓட்டம், ஒரு அப்படியே போயிட்டு ஓடிட்டு உள்ளார போய் பூந்து விழுந்து ஜாலி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு ஒரு மகிழ்ச்சியும் அன்பையும் அவங்களுக்கு தெரிவித்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். பிறகு உன்னுடன் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உன் கூட நினைக்கிறேன். எல்லை இல்லா, ஆமாம், எல்லை இல்லா துளியாக இந்த எல்லை இல்லா சமுத்திரத்தில் கலைக்கிறேன். ஆமாம், எல்லை இல்லா துளியாக, ஒரு சின்ன துளியாக, ஒரு சின்னோண்டு துளியாக இந்த சமுத்திரத்தில் நானும் ஒருவனாய் கலந்து விடுகிறேன். எல்லையற்ற துளிகள், சமுத்திரத்தின் துளிகளை அளக்க முடியுமா? எண்ண முடியுமா? மணலை எண்ண முடியுமா? அணுக்களை எண்ண முடியுமா? அப்படி ஒரு துளியாய் இந்த கடலில் ஒரு துளியாய் நானும் மாறு விடுகிறேன். அப்புறம் அவர் நடக்கும்போது எண்ணற்ற ஆண்களும் பெண்களும் வயலில் இருந்தும் தோட்டங்களிலிருந்தும் நகரத்தின் நுழைவாயிலுக்கு பரபரப்பதை பார்த்தார். அப்போது அந்த சூழ்நிலையில் அவர் பார்க்குறார், வயல்களில் தோட்டங்களில் ஆண்களும் பெண்களும் பரபரப்போடு இருப்பதை பார்க்கிறார். என்னடா கப்பல் வந்துச்சு, நம்மளை விட்டு போகிறாரோ? ஸோ பரபரப்பு, அங்கே ஒரு பரபரப்பு. அப்போது அவர்கள் இவர் பெயரை கூப்பிட்டு அழைப்பதை கேட்டார். அவர் கூப்பிட்றாங்க, இவர் பெயரை சொல்லி கூப்பிட்றாங்க, அல் முஸ்தபா, அல் முஸ்தபா, அல் முஸ்தபா கூப்பிட்றாங்க. அவர்கள் இவர் பெயரை கூப்பிட்டு அழைப்பதை கேட்டார். வயலுக்கு வயல் அவர்கள் செய்தியை பரப்பினர், கப்பல் வந்துவிட்டது என்பதை பற்றி. யார்? மக்கள், அந்த ஆண்களும் பெண்களும் இந்த விஷயத்தை பரப்புகிறார்கள். கப்பல் வந்து விட்டது, அல் முஸ்தபா நம்மை விட்டு பிரிய போகிறார், அவருடைய இணைப்பு நம்மளை விட்டு அகலப்போகிறது, அந்த செய்தி பரவுகிறது. கப்பல் வந்து விட்டது, கப்பல் வந்து விட்டது, கப்பல் வந்து விட்டது. அப்போது அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டார். அவர்கள் இவர் பெயரை கூப்பிட்டு அழுத்தப்படி கேட்டார். வயலுக்கு வயல் அவர்கள் பெயர் செய்தி பரவச் செய்தனர், அம்மா கப்பல் வந்து விட்டது என்பதை பற்றி. அப்போ அவர் தன்னுள் சொல்லிக்கொண்டார். அப்போ அவருக்கு அதை சொல்லுகிறார், பிரியும் நாள் தான் அனைவரும் கூடும் தினமாகி விடுமோ? பிரியும் என்னது?
பிரியும் நாள்தான் அனைவரின் கூடும் தினமாகி கூடும். ஆமாம், ஒருத்தன் பிறகும்போது ஒரு நேரானு வரமாட்டான். ஆனால் சாகும்போது பாருங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். அதான் பிரியும் போது தான். ஸ்கூலில் கூட அப்படி தான், காலேஜில் அப்படி தான். ஒரு வேலை செஞ்சு கொண்டு இருப்பீர்கள். பிரியாவிட எதை சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, பட் இஸ் இட் ஃபேர்வெல் டேவா என்னமோ எனக்கு ரொம்ப. ஸோ என்னது, பிரியும் நாள் தான் அனைவரும் கூடும் ஒரு தினமாக இருக்குமோ. எல்லாரும் ஒன்றா கூடுறாங்கங்க, எல்லாரும் ஒன்றா கூடுறாங்க. பிரியும் நேரம் வந்து விட்டது, அனைவரும் ஒன்றாய் திறந்து விட்டனர். திருட்டு பசங்களுக்கு ஒருத்தன் வரமாட்டான், திருட்டு பயலுக்கு ஒரு பயலும் வரமாட்டான். திருட்டு பயலை அங்கேயே வச்சு கும்மாங்குத்து குத்துவானுங்களே தவிர அவனுக்கு ஒருத்தவங்களும் வரமாட்டான். இது அன்பின் தெய்வம், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மேடை, அன்பின் அனித்துவம். இவருக்கு வராமல் அவனுக்கு வருவான். ஸோ பிரியும் நாள் தான் அனைவரின் கூடும் தினமாகி விடுவோம். what a beautiful situation man this is. சரி பாருங்க, என் அண்டி பொழுது தான் என் விடியலுக்கு என்னது வித்தாகுமோ. என் அண்டி பொழுது தான் விடியலுக்கு வித்தாகுமோ. ஓ அப்பா, ஏரியை பாதி வரப்பில் விட்டவனுக்கும் மதுவை உண்டாக்கும் சக்கரத்தின் சுழற்சியை பாதியில் நிறுத்திவிட்டு வந்தவனுக்கும் நான் என்ன கொடுப்பது. பாதியில் ஆமாம், ஏற மாட்டேன், ரோட்டில் விட்டுட்டு பாதியிலே விட்டுட்டு வந்தவனுக்கும் மதுவை தயாரித்து கொண்டு இருக்கிறான். அதில் ஒரு கம்பி ஏதோ ஒரு மாட்டுக்கல்லில் ஒரு கல் ஒன்று உடுக்குன்னு சுற்றி நிற்கிறோம். பாதி இன்னும் போயிச்சா மாவு அரைக்க முடியுமா? இல்லை, மாவு அரைஞ்சி தான் போயிருக்குமா? இல்லை. அப்படி விட்டு வந்தவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என்னை பார்க்க ஆவலாக, எனக்கு பிரியா விடை தர ஆவலாக ஓடி வந்தவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அவர் மனம் பேசுகிறது. அப்புறம் பழங்கள் கனிந்து நிறைந்த மரத்தை போல் இதயம் நிரம்பி வழுகிறதே, அதை அவர்களுக்கு கொடுக்கலாமா? பழங்கள் அப்படியே சும்மா மரத்தில் அப்படியே தொங்குது, பூத்து குலுங்குத, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான இந்த இதயத்தை, இந்த உன்னதத்தை, இந்த அற்புதத்தை அவர்களுக்கு கொடுத்து ஓடலாமா? அப்படியே எடுத்துன்னு போடுங்க, தாங்க தீன்னு ஓடுங்க. எடுத்துக்கொண்டு போங்க. பழங்கள் காணிந்து நிறைந்த மரத்தை போல் என் இதயம் நிரம்பி வழுகிறது. இந்த இதயத்தை எடுத்து போ எடுத்துகிட்டு போ. ஹாப்பியார் எதார். ஆமாம், மேக் ஹாப்பி வித் யூ. மேக் யுவர் பீப்புள்ஸ் ஹாப்பி. அப்போ பாருங்க, என் ஆசைகள் பொங்கி ஊற்றாக வழிகிறதே, அதை கொண்டு அவர்கள் கோப்பைகளை நிற்கலாமா? இந்த வழிகிற இந்த ஆசை, இந்த வழிகிற இந்த அப்படியே அந்த ஆசை, இந்த இன்பம், அந்த எல்லாத்தையும் அப்படியே ஒரு கோப்பையில் பிடிச்சி, இந்த கோப்பையில் இருக்கிறது சாப்பிடு. கமான் ரிங்கட் கொடுக்கலாமா? ஸோ அந்த மாதிரி நான் என்ன ஒரு யாழா? நான் என்ன ஒரு யாழா? இறைவன் கைகொண்டு மீட்டா இல்லை புல்லாங்குழலா? அவன் சுவாசம் புகுந்து செல்ல நான் என்ன யாழா இறைவன் மீட்டுவதற்கு? இல்லை புல்லாங்குழலா அவன் சுவாசம் புகுந்து செல்ல நான் யார்? நான் மௌனத்தை தேடி அலைபவன். நான் யார்? அமைதியை தேடி அலைபவன். மௌனமாய். சைலன்ஸ் மேக் சவுண்ட்ஸ். ஆமாம், சைலன்ஸ் மேக் சவுண்ட்ஸ். ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர், அது பேர்லாம் உடனே கீனு ரீவ்ஸ் சொல்வார். அவர் என்ன சொல்வார்? They killed me with their words. அவர்கள் வார்த்தையால் கொன்றார்கள். They killed me with their doubts. அவர்களுடைய சந்தேகங்களால் என்னை கொன்றார்கள். They killed me with their laughter. அவர்கள் நையச்சிரிப்பு, புடைச்சிரிப்பு, கேலிச்சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு அள்ளி மூஞ்சில் ஊதி கழுவி என்னை சிரித்தார்கள். என்னை பார்த்து சிரித்தார்கள். என்னை கொன்றார்கள். அதற்கப்புறம் அவர் என்ன செய்தார்? I killed them with my silence. நான் என் மௌனத்தில் அவர்களை கொன்றேன். I killed them with my silence. கீனு ரீவ்ஸ் சொல்கிறார், ஹாலிவுட் ஹீரோ அவர்.
என்னமோ நிறைய படங்கள் இருக்குது, அவருடைய படங்கள் நிறைய பார்த்துருக்கேன், மேட்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸாக தெரில, கினி ரீவ்ஸ் ஹாலிவுட் ஹீரோ அந்த மாதிரி. தென் அப்புறம் ஐ கில் தம் வித் மை சக்ஸஸ். I killed them with my success. Got it over. I killed them with my success. I killed them with my silence. ஸோ பாருங்க, நான் மௌனத்தை தேடி அலைபவன். மௌனம் மௌனம் மௌனம், பேச்சு ஆற்று மௌனம். ஆமாம், அந்த தேடலில் நான் என்ன புதையலை கண்டுபிடித்து விட்டேன். அப்படி மௌனமாக நான் தேடி அதை கண்டுபிடித்து விட்டேன். நம்பிக்கையுடன் இவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் என்ன செய்ய அமைதியாக இருந்து இடத்த கண்டுபிடிச்சேன். இவங்ககிட்ட நான் பகிர்ந்து கொடுப்பதற்கு, நாங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று நான் தருவதற்கு. ஸோ இது என் அறுவடை நாளாக இருப்பின் நான் இந்த வயலில் பயிரிட்டேன். ஆமாம், இது என் அறுவடை நாளாக இருப்பின் நான் எந்த வயலில் பயிரிட்டேன், எங்கே பயிரிட்டேன், இது அறுவடை நாள் என்று நான் சொல்வதற்கு நான் எங்கேயுமே பயிரிடலையே. நினைவில்லாத எந்த பருவ காலங்களில் பயிரிட்டேன். என்னது நினைவில்லாத நிலையில்லாத எந்த பருவ காலங்களில் நான் விதைத்தேன்? ஒன்றும் கிடையாது. நத்தும் டூவிங். அமைதியாக இருந்ததுனால் எனக்கு ஒரு பொதியிலும் கிடைக்கல இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆமாம், நிலையே இல்லாத எந்த பருவகாலங்களில் நான் பயிரிட்டேன், விதைத்தேன், அதிலிருந்து அறுவடை செய்து இவர்களுக்கு கொடுப்பதற்கு. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் விளக்கை தூக்கி பிடிக்க வேண்டுமானால் அது எரியும் தீப்பொறியினுடையதல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட என்கிட்ட இருக்கிற இந்த விளக்கை அப்படி தூக்கி நான் பிடிக்கிறேன். அதிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது, அந்த தீப்பொறியானது கூட எனக்கு சொந்தம் இல்லை. அதில் வெளிச்சம் தரக்கூடிய அந்த தீப்பொறி கூட எனக்கு சொந்தம் இல்லை. அப்படி என் விளக்கை நான் காலியாக இருட்டாக உயரப்பட்டால் சரி, விளக்கு எரிஞ்சு நிற்குது, வேணாமா அணைச்சிட்டு கூட அப்படியே தூக்கலாம், அப்படி தூக்கி பிடிக்கலான்னா கூட இருட்டை பாதுகாக்கும் தேவதை அதில் எண்ணெயை ஊற்றி எரிய விடுவாள். அப்படி நான் விளக்க அணைச்சிட்டு தூக்கி இப்படி பிடிச்சா கூட எண்ணெயை ஊற்றி திரியக்க வச்சு அதை இருட்டை காக்கக்கூடிய அந்த தேவதை அதை ஏற்றி விடுவாள், அதை எரிய வைக்க செய்வாள், வெளிச்சத்தை கொடுப்பாள். பாருங்க, இவற்றை அவர் வார்த்தைகளால் கூறினார். யார்? அல் முஸ்தபா அவர்கள் இவற்றை வார்த்தைகளாய் கூறினார். ஆனாலும் அவர் மனதில் சொல்லாத பலவும் புதைந்திருந்தன. அவர் ஆழ் மனதின் ரகசியங்களை பேச முடியல. இருந்தாலும் கப்பல் வந்தாச்சு, போயாலும் உள்ளுக்குள்ளே சொல்ல முடியாது ஏகப்பட்ட விஷயங்கள். அவர் நகரத்தில் நுழைந்தவுடன் மக்கள் அனைவரும் அவரை சந்திக்க வந்தனர். அனைவரும் ஒரே குரலாக அவரிடம் கதறினர். ஆமாம், எல்லா மக்கள்லாம் வராங்க, வேறு கப்பல் வந்துச்சு, அல் முஸ்தபா போகிறாரு, எல்லாம் வர்றாங்க, கதறுறாங்க. அப்போ நகர பெரியவர்கள் ஒன்றாக நின்று கூறுகின்றனர். நகர பெரியவர்கள் இருப்பாங்கள்ல, அவருக்கு அன்பு செலுத்தியவர்கள், இவர் அவர்களிடம் அன்பாக இருந்தவர். 12 ஆண்டு காலம் அந்த பழக்கம் வழக்கம் அன்பு நேசம் எவ்வளோ இருக்குல்ல. அப்போது நகர பெரியவர்கள் ஒன்றாக நின்று கூறினர், எங்களை விட்டு இப்பொழுதே பிரிய வேண்டாம். எப்படி? எங்களை விட்டு இப்பொழுதே பிரிய வேண்டாம். பின்பு எப்பொழுது பிரிய வேண்டும்? எங்களை விட்டு இப்பொழுதே பிரிய வேண்டாம். எங்கள் அஸ்தமனத்தில் ஒரு விடிவெள்ளி அலையாக நீங்கள் திகழ்ந்தீர்கள். எங்கள் அஸ்தமத்தில் ஒரு விடிவெள்ளி, எதுவாக? ஒரு விடிவெள்ளி அலையாக நீங்கள் திகழ்ந்தீர்கள். உங்களின் இளமை எங்களுக்கு கனவு காணும் திறனை கொடுத்தது. உங்களுடைய இளமை எங்களுக்கு கனவு காணும் திறமை கொடுத்தது. எவ்வளோ அற்புதம் இல்லை? எவ்வளோ பியூட்டிஃபுல் சென்டென்சஸ். நீங்கள் எங்களின் விருந்தினரோ தெரியாதவரோ இல்லையே. நீங்கள் என் விருந்தினரோ இல்லை அந்த யாரோ ரோடு போக்கணும் இல்லை. நீங்கள் எங்களின் விருந்தினரோ அல்லது தெரியாதவரோ அல்ல. எங்கள் பாசத்துக்கும் அபிமானத்துக்கும் உரிய மகன். எங்கள் பாசத்துக்கும் அபிமானத்துக்கும் உரிய மகன். ஓட்டக்கிறேன்னா உங்கள் முகம் கண்டு மகிழும் வாய்ப்பை கொடுக்காமல் எங்களை கலங்கடிக்காதீர்கள். உங்களை பார்க்காம, உங்களை சந்திக்காமல், உங்கள் காற்று எங்கள் மேலே படாமல் எங்களால்
வாழ முடியாது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி விடாதீர்கள். அப்படி ஒரு செயலை செய்து விடாதீர்கள். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நரகத்தில் எங்களை தள்ளிவிடாதீர்கள். வளர்ந்தும் உங்கள் முகம் கண்டு மகிழும் வாய்ப்பை கொடுக்காமல் எங்களை கலங்கடிக்காதீர்கள். அங்குள்ள பூசாரிகள் அவரிடம் இவ்வாறு கூறினார். அங்கே இருக்கிற பூசாரிகள்லாம் அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடலின் அலைகள் நம்ம இப்பொழுது பிரிக்கக்கூடாது. கடலுடைய அலைகள் இப்போது நம்ம பிரிச்சிடக்கூடாது. உங்களையும் எங்களையும் கடலின் அலைகள் பிரித்து விடக்கூடாது. கடல் மாதா பிரித்து விடக்கூடாது. கப்பல் உங்களை கூட்டி செல்லக்கூடாது. மாலுமிகள், உங்கள் பழமை வாய்ந்த உங்கள் மைந்தர்கள், உங்கள் டிவியின் மைந்தர்கள் உங்களை இப்பொழுது எங்களிடமிருந்து பிரித்து விடக்கூடாது. கடலின் அலைகள் நம்ம இப்பொழுதே பிரித்து விடக்கூடாது. எங்களுடன் நீங்கள் கழித்த இவ்வளவு ஆண்டுகளை வெறும் நினைவுகளாக மாற்றக்கூடாது. 12 ஆண்டுகள் நம்ம பழகிய பழக்கங்களை ஒரு நினைவாக்கிட்டு போயிடாதீங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. வெறும் நினைவுகளாக மாற்றி விடாதீர்கள். நீங்கள் எங்களுடன் நடந்த ஒரு ஆத்மா, எங்களுடன் நீங்கள் நடந்த பின்னால் முன்னால் எதிர்க்க மேலே தோல் மேலே தலை மேலேன்னு சொல்லிட்டு எங்கள் மீது நீங்கள் ஏற்படுத்தி கொண்டது என்னது? உங்களுடைய ஆத்மா. உங்கள் நிழலே எங்கள் முகத்தில் ஒளி வீசும் பிரகாசமாக மாறி இருக்கிறது. உங்கள் நிழல் பட்டே நாங்கள் பிரகாசமானோம். எங்களை விட்டு பெரியலாமா? உங்கள் மைந்தரான மாலுமிகள் வந்து விட்டார்கள். கடல் மாதாவும் தயாராக இருக்கிறது, கப்பலும் தயாராக இருக்கிறது, தீவு உங்களுடைய தீவும் வரவேற்கிறது. பட் நாங்கள் உங்களை இழக்க தயாராக இல்லை. உங்கள் மீது நாங்கள் அபார அன்பு செலுத்துகிறோம். ஆனால் அந்த அளவிற்கு வார்த்தைகள் இல்லை. அதை திரைகள் போல மூடப்பட்டிருக்கிறது. இவ்வளோ மேலே நாங்கள் பாரமான அன்பை நாங்கள் வச்சுருக்கோம், சொல்ல தெரியல. திரைகள் போட்டு மூடப்பட்டிருக்கிறது. எங்களால் வெளிப்படுத்த முடியல. அன்பை முழுமையாக வெளிப்படுத்த முடியுமா? யாரால் முடியுமா? உங்களால் முடியுமா? என்னால் முடியுமா? யாரால் முடியும்? முழுமையான அன்பை யாராலும் முழுமையாக வெளிப்படுத்த முடியாதது. திரை போட்டு தான் கிடக்கும், மூடப்பட்டு கொண்டு தான் இருக்கும், சிறைப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அன்பு அப்படிப்பட்டது தான். ஆனால் இப்பொழுது அது உறக்க அழுகிறது, தன்னை வெளிப்படுத்த காத்திருக்கிறது. இப்போ அது அழுவுது. திரைகளை கிழித்து கொண்டு வெளியே வர துடிக்கிறது. அந்த அன்பானது, உங்கள் மீது கொண்ட அன்பானது இருட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்து பாய்ந்து உங்கள் மீது அன்பை அப்படியே அள்ளி வீசி பிடிக்கிறது, அழுகிறது, தவிக்கிறது. அன்பு எப்பேற்பட்ட அன்பு! இவ்வளோ நாளாக மறைஞ்சி கண்டிருக்கு, மனதுக்குள்ளேயே இருந்திருக்கு. தொன்று தொட்டே அன்பின் குணாதிசயம் அப்படித்தான். அதுவும் தான், தொன்று தொட்டே அன்புனா அப்படி தான். அப்படியே இருக்கும். அன்பு செலுத்தலாமா? நம்ம அன்பு செலுத்துறது அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவன் நம்மளை ஆட்டையை போட ஆரம்பிச்சிடுவான். அப்போ அவன் நம்ம பின்னாலேயே குத்துவான். அப்புறம் கழுத்தை அறுத்துடுவான். தூங்கிட்டு இருக்கும்போது கல்லை தூக்கி மண்டையில் போட்டு கொண்டுடுவான். இப்படித்தானே மக்களுடைய ஆழ்மனம், சிந்திப்பு எல்லாம் கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் மைண்டு எல்லாமே இது தானே சொல்லி கொண்டு இருக்கிறது. இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, நம்ம இங்கே போகலாம், ஆல்மோஸ்ட் ஆக்கிட்டு போயிடலாம். அப்போ மற்றவர்களும் அவர்கள் கெஞ்சினார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர் பதில் ஏதும் கூறவில்லை. அவர் தலையை கவிழ்ந்தார். அவர் அருகில் நின்றவர்கள் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் தாரையாக மார்பின் வழியாக ஓடுவதை கண்டார்கள். அழுகிறார். அப்படியே அழுகிறார். கதையை கவிழ்ந்திருக்கும், அழுகிறார். அப்போது கோயில் அருகே இருந்த பரந்த வழிக்கு அவரும் கூட்டமும் நகர்ந்தார். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கோயிலுக்கு அவரும் அந்த கூட்டமும் அப்படியே போகிறாங்க. அங்கு இருந்த வனத்திலிருந்து அல்மதுரா என்ற பெண் வெளியே வந்தால் அவள் ஞான திருஷ்டி நிறைந்தவள். இப்போ அங்கே ஒருத்தி வெளிப்படுறாள். அவள் பேர் என்னது? அல்மதுரா வெளிப்படுறா. அந்த பெண் யார்? ஒரு ஞான திருஷ்டி பெற்றவள். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அங்கே போகிறாங்க. அப்போ அவளை மிகவும் தெளிவாக நோக்கினார். அவள் தான் அவரை முதலில் நம்பிக்கையுடன் நாடியவள். அவர் முதல் நாள் நகரத்திற்கு வந்ததிலிருந்தே நம்பிக்கை வைத்தவள். 12 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் நாள் அவள் மீது இவர் நம்பிக்கை கொண்டிருந்தால், அவள் இவர் மீது ஏகப்பட்ட நம்பிக்கை கொண்டிருந்தாள். எல்லாம் அல்ல, அந்த ஞான திருஷ்டியே இவரை பாதுகாத்தாள் என்று சொல்லலாம். என்னமோ அது போல அவளை மிகவும் கனிவாக நோக்கினார். அவள்தான் அவரை முதலில் நம்பிக்கையுடன் நாடியவள்.
ஃபஸ்ட்டில் அவரை பார்த்த உடனே இது ஒரு புறம்போக்கு, இது ஒரு எச்ச, இது ஒரு முள்ள மாதிரி, இது ஒரு முடிச்சவைக்கு, இது திருட்டு நாய், இது அப்படியெல்லாம் கெட்ட நம்பிக்கைகள் மிக அற்புதமான ஒரு நம்பிக்கை அவர் மீது பதித்தவள் யார்? இந்த அல்மத்ரா. பார்த்த உடனே அவளுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த செகண்டில் ஒரு அற்புதமான மனிதனை நாம் சந்தித்து விட்டோம். அது எல்லாருக்கெல்லாம் வராது, சிலருக்கு தான் வரும், சிலர் தான் அப்படி இருப்பான், எல்லாருக்கும் அப்படி இருக்க மாட்டான். சரி, அவள் ஆமாம் 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 என்ற அங்கிருந்த வனத்திலிருந்து வனம்னா காடு தானே. அல்மத்ரா என்ற பெண் வெளியே வந்தால் அவள் ஞான திருஷ்டி நிறந்தவள். அவளை மிகவும் கனிவாக நம்மால் முஸ்தபா பார்க்கிறார், நோக்கினார். அவளை முதலில் நம்பிக்கையுடன் நாடியவள். அவர் முதல் நாள் நகரத்திற்கு வந்ததிலிருந்தே நம்பிக்கை வைத்தவள். அவள் கூறினாள், கடவுளின் தீர்க்கதரிசியே, சர்வத்தையும் தேடுபவரே, நெடுந்தூரமாக தங்களின் கப்பலை தேடியவர் நீங்கள். எப்படி? நெடுங்காலமாக ஒரு முகாலமாக 12 வருமா தூரத்தில் இருக்கிற தீவு, நம்ம நெடுங்காலமாக எல்லாத்தையும் தேடி இருந்தார் அவர். நெடுந்தூரமாக தங்களின் கப்பலை தேடியவர் நீங்கள். இப்பொழுது உங்கள் கப்பல் வந்து விட்டது, நீங்கள் செல்லத்தான் வேண்டும். இப்பொழுது உங்கள் கப்பல் வந்து விட்டது, நீங்கள் செல்லத்தான் வேண்டும். எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த 12 வருடங்கள் எங்களுடன் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டால் எதுவும் வேண்டாம், நீங்கள் போங்க. You just go. Yeah, this is not your place. This is not your destination. You have a lot of destinations. You have to go. நீ போ. அப்போ ஆமாம், இப்பொழுது உங்கள் கப்பல் வந்து விட்டது, நீங்கள் செல்லத்தான் வேண்டும். உங்கள் நினைவுகளில் உள்ள நாட்டுக்காகவும் உங்கள் ஆசைகளின் உறைவிடமான உங்கள் தேசத்துக்காகவும் நீங்கள் இயங்குகிறீர்கள். எங்கள் அன்பு உங்களை கட்டுப்படுத்தாது, மேலும் எங்கள் தேவைகளும் உங்களை பிடித்து வைக்காது. கிளம்புங்க. எங்கள் ஆசைகள் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் என்கின்ற எங்கள் ஆசை உங்களை கட்டுப்படுத்தாது, நீங்கள் கிளம்புங்க. அதே மாதிரி எங்களுடைய தேவைகளும் உங்களை என்ன பண்ணாது, பிடித்து வைக்காது. உங்களுடைய தேவை நீங்கள் தான், பட் நாங்கள் பிடிச்சு வச்சுக்க மாட்டோம். யூ ஜஸ்ட் கோ. நீங்கள் போகலாம், ஏன்னா உங்கள் கப்பல் வந்தாச்சு. உங்கள் பழைய மைந்தர்கள் வந்துட்டாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. யூ ஜஸ்ட் கோ. உங்கள் நினைவுகளில் உங்கள் நாட்டுக்காகவும். ஆமாம், நீங்கள் 12 ஆண்டு காலமாக உங்கள் நாடு உங்கள் ஆசைகளின் உரை விடமான உங்கள் தேசம் உங்கள் நாடு 12 ஆண்டுகளாக அதுதானே உங்கள் உடல்லையும் உள்ளத்திலையும் மனதிலையும் நிழல்களையும் காற்றாகவும் இசையாகவும் இருக்கிறது. யூ ஜஸ்ட் கோ. நீங்கள் போங்க. ஆமாம், அப்படி அதை யார் சொல்கிறது? அல்மத்ரா. இருப்பினும் நாங்கள் இதை இப்பொழுது கேட்டே ஆக வேண்டும். இருந்தாலும் உங்களோட ஒரு விஷயம், கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் எங்களை விட்டு நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்க போவதில்லை, பிரிய போகிறீர்கள். அப்போ நாங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். நீங்கள் கிளம்பும் முன் எங்களுக்கு ஒரு உரையாற்றி உங்கள் ஞானத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடைசி முறையாக ஒரு தடவை எங்களுடன் ஆமாம், எப்போ நீங்கள் செய்வீங்கள, வழக்கமாக நீங்கள் மேற்கொள்வீங்கள, உரை சொல்லுவீர்களே, உரையாற்றுவீர்களே, புத்திமதிகள் சொல்லுவீர்களே, ஞானம் கற்றுக் கொடுப்பீர்களே, அப்படிப்பட்ட ஒரு உரையை ஆற்றிவிட்டு செல்லுங்கள். நாங்கள் அதை எங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து அழியாமல் பார்த்துக்கொள்வார்கள். உரையாற்றுங்கள். கடைசியாக ஒரு உரையாற்றுங்கள். ஆமாம், அதை நாங்கள் அப்படியே எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். எங்கள் குழந்தைங்க அதை அப்படியே அவங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. சி வாட் இஸ் திஸ்ல? ஏன் இந்த மக்கள் அசிங்கமான கேவலமான அவ்வளோ அசிங்கமான மக்கள்? இதன்னு பாருங்கள். உங்கள் தனிமையில் எங்கள் நாட்களை நாங்கள் கவனித்திருக்கிறோமா? உங்கள் தனிமையில் எங்கள் நாட்களை கவனித்திருக்கிறீர்கள். நீங்கள் தனியாக இருக்கும்போதெல்லாம் எங்களை பற்றி யோசித்திருக்கிறீர்கள், எங்கள் நாட்களை பற்றி யோசித்திருக்கிறீர்கள். யார் நீ?
அந்த மாதிரி விழித்திருந்த எங்கள் தூக்கத்தின் அழுகை மற்றும் சிரிப்பு சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள். எப்பொழுது விழித்து கொண்டு எங்கள் துக்கங்களையும் தேரங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் என்னது அழுகை சத்தங்களையும் குரல்களையும் கேட்டு இருக்கிறீர்கள். அதே மாதிரி எங்கள் சிரிப்பொலியையும் கேட்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி நாங்கள் சந்தோஷப்பட்டு ஆடல் பாடல் கூத்து கொண்டாட்டம் எங்களுடைய ஜாலியான சில நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்து ரசித்து இருக்கிறீர்கள். அதனால் இப்பொழுது எங்களையே அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்கு நாங்கள் யார் என்று தெரியவில்லை. எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் யார்? எங்களை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட அனைத்து உண்மையையும் எங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் அடைந்த ஞானம், உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த உண்மை, நீங்கள் உணர்ந்த அந்த தெய்வீகம், நீங்கள் உணர்ந்த அந்த மாபெரும் சக்தியை எங்களுக்கும் கொடுங்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள உண்மைகள் என்னவென்று சொல்லுங்கள். இந்த பிறப்பு இறப்பு என்னென்னமோ சொல்கிறாங்களே, அதுக்குள்ளாருக்கு இடைப்பட்ட என்ன விஷயம் அதை எங்களுக்கு சொல்லுங்கள். அவர் பதில் அளித்தார். கேட்குறாங்க, பதில் சொல்கிறார். நிஜர் பதில் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? அர்பலிஸ் மக்களே, அந்த ஊர் பேர் அர்பலிஸ். அந்த ஊர் பேர் என்ன? 12 ஆண்டு காலமாக அவர் இருந்தார். அந்த ஊர் பேர் அர்பலிஸ் மக்களே, நான் என்ன பேச போகிறேன்? என்னால் என்ன பேச முடியும்? எனக்கு என்ன தெரியும்? உங்கள் ஆன்மாவில் இப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிற விஷயங்களை தவிர என்னால் என்ன சொல்ல முடியும்? உன் மனசில் என்ன ஓடினுக்குது, உன் ஆத்மாவுக்குள்ளே என்ன ஓடினுக்குது, இப்போ நீ என்ன திங்க் பண்ணுகிற, நீ எதை பார்க்குற, அந்த பார்வையின் பொருள் என்ன, அந்த பார்வையில் இருள் இருக்கிறதா, இல்லை உன் சொற்களில் கரங்கம் இருக்கிறதா, அடுத்து உதிர போகும் வார்த்தையில் என்ன, எல்லா விஷயத்தை பற்றி தான் பேச வேண்டும். வேற எதை பற்றி என்னால் பேச முடியும்? எனக்கு தெரிந்தது அதுதானே, எனக்கு தெரிந்தது தானே. ஸோ வாழ்க்கையில் அன்பு தான், எல்லாமே அன்பு தான். அப்பொழுது அன்பை பற்றி பேசுங்கள் என்றால் ஆழ்மதுரா, சரி அன்பை பற்றி சொல்லுங்கள், அன்பை பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறா. யார்? ஆழ்மதுரா. அவர் தலையை நிமிர்த்தி மக்களை பார்த்தார். அவர்கள் மீது நிச்சலமான அமைதி நிரம்புவதை கண்டார். சிறப்பான குரலில் பேச தொடங்கினார். இப்போ அவர் பார்க்குறவங்களும் அமைதியாக இருக்காங்க, இவர் பேச்சை கேட்பதற்கு ஆவலாக இருக்காங்க. இப்போ இவர் அன்பை பற்றி பேச போகிறார். அன்பு உங்களை அழைத்தால் பின்தொடருங்கள். அன்பு உங்களை அழைத்தால் பின்தொடருங்கள். அன்பை ஊதாசீனப்படுத்தி விடாதீர்கள், அதன் பின்னால் செல்லுங்கள். அவன் வழியும் போக்கும் கடினமாகவும் செங்குத்தாகவும் தான் இருக்கும். அந்த அன்பு செலுத்துவனுடைய வழியும் அவனுடைய கவனமும் அவனுடைய சிந்தனையும் அவனுடைய வழி நடத்தும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஆனாலும் அன்பின் பின்னால் செல்லுங்கள். அவன் தன் இயற்கையால் உங்களை அணைத்தால் சரணடையுங்கள். அவன் தன்னுடைய இயற்கையால், தன்னுடைய வார்த்தைகளால், தன்னுடைய பேச்சால், தன்னுடைய குணங்களால் அவங்களை அவன் சரணடையுங்கள். அன்பிடம் சரணடையுங்கள். அன்பிடம் சரணடையுங்கள். அன்பு சில நேரங்களில் அடிக்கும், சில நேரத்தில் அடிக்கும், சில நேரத்தில் அடிக்கும். பட் ஏற்றுக்கொள்ளுங்கள், பின்தொடருங்கள். கூப்பிட்டவனே போயிடுங்க, அன்பின் பின்னால் ஓடுங்கள், பின்தொடருங்கள், அரவணைத்து கொள்ளுங்கள், கட்டி கொள்ளுங்கள், அணைத்து கொள்ளுங்கள், முத்தம் கொடுங்கள். அன்பு 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 அன்பு. அப்போ அவன் சிறகுகளில் மறைத்து வைத்திருக்கும் கூர்வால் உங்களை காயப்படுத்தினாலும் சில நேரத்தில் அவனுக்கு கோபம் வந்துடும், மூஜையில் கீழ்ச்சிடுவார் ஆஸ்கல். அதான் லவ் பண்ணுங்க, அதை லவ் பண்ணுங்க. அன்பு அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அன்பு? அப்படி தான் இருக்கும். அதை லவ் பண்ணுங்கள். அன்பின் ஓடுங்கள், அன்பை தொடருங்கள், அன்பை கட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள், அன்பை முத்தம் விடுங்கள், அன்பிடம் கொஞ்சுங்கள், குழாவுங்கள், பின்னி பிணையுங்கள். அன்பிடம் அன்பிடம் அன்பிடம். அவன் உங்களிடம் பேசினால் நம்புங்க, அவன் என்ன சொன்னாலும் நம்புங்க, அவன் என்ன சொன்னாலும் நம்புங்க. அதான் அன்பு. அவன் என்ன சொன்னாலும் நம்புங்க. அவன் குரல் உங்கள் கனவுகளை நொறுக்கினாலும் சரி, அவன் குரல் உங்கள் கனவு கூட கிடைக்கும். அப்போ கூட நம்புங்க. வடக்கில் இருந்து அடிக்கும் காற்று தோட்டத்தையே போட்டி போட்டு அவன் இருந்து கொண்டாலும் சரி, வடக்கில் இருக்கிற காற்று வந்து தோட்டம் கூட்டம் வீடு வீடு எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுருந்தால் என்றாலும் கூட அன்பு செலுத்துங்கள். ஆமாம், அன்பு உங்கள் தலையில் கிரீடத்தை ஏற்றுவது போலவே. அன்புன்ற அந்த தலையில் கிரீடம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, உங்களை சிலுவையில் அறைவான். உங்கள் வளர்ச்சிக்கு உகந்தவன் தான் உங்களை சீராக வெட்டி நிறுத்தி உங்களை சிலுவையில் கூட அறைவான். ஆனால்
உங்களுடைய வளர்ச்சிக்கு நேரான பாதைகளை காட்டக்கூடியவன். உங்களிடம் இருக்க தீய குணங்கள், சக்திகள், தீவைகளை வெட்டி சீர் பண்ணி சரி பண்ணி அழகுபடுத்தி உன்னை அழகு பார்ப்பவன். அவனிடம் சரணடையுங்கள், அவனை கட்டிப்பிடியுங்கள், அவனை முத்தம் கொள்ளுங்கள், அவன் கொடுவே போங்கள். கூப்பிட்ட உடனே தொடர்ந்து போடுங்க. திட்டுவான், கத்துவான். லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. அவன் உங்களை மேலே உயரத்துக்கு தூக்கி செல்பவன். அவன் எவ்வளவு தூரத்துக்கு? சூரியனை நோக்கி வளரும் உங்களின் மென்மையான கிளைகளையும் பாசத்துடன் வானளவுக்கு உங்களை தூக்கி செல்பவன். ஒரு மரம் இருக்குது, அதில் கிளைகள் இருக்குது. அந்த கிளைகள் சூரியன் பார்வையில் அப்படியே மேலே 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 போகுது இல்லையா? ஒரு சூரியன் பார்வை பட்டவுடன் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளே அவ்வளவு அருமையாக வளரும் என்றால் உன்னை அன்பு செலுத்துறானே அவன் உன்னை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு செல்வான். அன்பு 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 அன்பு. அவன் பின்னால் ஓடு, அவனை தொடரு, அவனை கட்டிப்படுத்திக்கொள், முத்தம் கொடு, அணைத்துக்கொள், அணைத்துக்கொள். அன்பு அன்பு. உங்களை மேலே உயிரை தூக்கி செல்பவன் அவன். அப்புறம் சூரியனை நோக்கி வளரும் உங்களின் மென்மையான கிளைகளை பாசத்துடன் நீவி விடுபவன். அதே சமயம் மளமளவென்று கீழே இறங்கி என்ன செய்வான் அவன்? என்ன செய்து விடுவான்? அடி வேறையும் ஆட்டம் காண வைப்பான். பயங்கரமானவன். ஆமாம், மலையிலே கிளியேறி அடி வேற சுத்தப்படுத்த வேண்டும். அடி வேற ஒரு தவறு நடக்கிறதுனாக்கா சும்மா இல்லை, அடி வேறு நொறுக்கி நூல் எடுக்கணும். அடி வேற நோண்டு. அடி வேற அடியிலிருந்து அப்போ தான் அந்த குற்றங்கள் மாறையில. சோள கதிர்களைப் போல் உங்களை வாரி அணைப்பான். அதே நேரம் உங்களை கதிர் எடுத்து நிர்மாணம் வைப்பான். ஆமாம், சோள கதிரை கட்டி பிடிப்பான். அதே நேரத்தில் சோள கதிரை தட்டிக்காம அப்படி அடிப்பான். அப்புறம் என்ன செய்வான்? உங்களை பிடித்து மேல் தோல் உரிப்பான், தோலும் உரிப்பான், அரைத்து மென்மையாகவும் ஆக்குவான். அப்படியே அரைத்து மென்மையாகவும் ஆக்குவான். உங்களை மாவாக பசஞ்சிடுவான். பிறகு அவருடைய புனிதமான தீ இட்டு உங்களை தெய்வீக ரொட்டியாக சமைத்து கடவுளின் தெய்வீக விருந்து அப்படியே வந்து மீனும் குத்துவான், அவனை கையிலையும் ஏந்திப்பான். ஸோ அப்படியே இவை அனைத்தையும் அன்பு உங்களுக்கு செய்வதுதான் தான் காரணம். எவ்வளோ விஷயம் அன்பு தான் செய்யுது, ரைட்டா? உங்கள் மனதில் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அந்த புரிதலை கொண்டு நீங்களே வாழ்க்கையில் இதய துடிப்பாகவும் மாறலாம். நீங்கள் வாழ்க்கையில் இருந்து புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அனைத்தையும் அறிந்து கொண்டவர்களுக்காக இந்த அன்பு ஆனது அப்படி தான் செயல்படுது படும். ஓகேவா? ஆனால் உங்கள் அச்சத்தினால் நீங்கள் அன்பின் அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே நாடினால், ஆமாம், வெறும் அன்பு அவன் மட்டும் செலுத்தணும், அவங்க மட்டும் கொடுத்தணும், அப்படியே நீ நாடினாது நல்லதில்லை. தட்ஸ் பேட். ஓகே, அன்பை கொடுத்தால் அன்பை நீ திருப்பியும் தரணும். நீங்கள் உங்களின் நிர்வாணத்தை மறைத்து கொண்டு அன்பின் கதிரடுக்கும் தரையிலிருந்து விலகி. ஆமாம், நிர்வாணம் ஒளிவு மறைவு என்பது தவறு. நிர்வாணம் அதுதான். ஆமாம், பருவ காலங்களே இல்லாத உங்களுக்கு, ஆமாம், பருவ காலங்களே இல்லாத உலகுக்கு சென்று சிரிக்கலாம். பருவ காலங்களில் ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை. அங்கே சிரிக்கலாம், ஆடலாம், பாடலாம், கொஞ்சலாம், குழாவலாம். ஆமாம், அதற்கு எப்படி இருக்க வேண்டும்? நிர்வாணமாக இருக்க வேண்டும், ஒளிவு மரவின்றி இருக்க வேண்டும், யதார்த்தமாக இருக்க வேண்டும், திருட்டு நாயாக இருக்கக்கூடாது. அன்பு கொடுப்பது வேறு, எதுவும் அது அன்பு கொடுப்பது போல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தன்னையே அது எடுத்துக்கொள்வதும் வேறு எதுவும் இல்லை. அன்பு மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தனியே எடுத்துக்கொள்வது போல் தன்னையே அது மற்றவர்களுக்கும் கொட்டு விடும். அன்பு ஆட்கொள்வதில்லை, தன்னை ஆட்கொள்ள விடுவதும் இல்லை. அன்பு ஆட்கொள்வது இல்லை, தன்னை ஆட்கொள்ளவும் விடுவது இல்லை. அன்புக்கு போதுமானது. அன்புக்கு போதுமானது. வேறு எதுவும் வானா சொத்து சோகம் மயிறு மண்ணாங்கட்டி எதுவும் நம்ம எடுத்துன்னு போகிறதில்லை. அன்பில் திளைக்கும் போது நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லக்கூடாது? கடவுள் என் இதயத்தில் குடிகொண்டுள்ளார் சொல்லக்கூடாது. என்ன சொல்கிற? அன்பில் திளைக்கும் போது நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. கடவுள் என் இதயத்தில் குடிக்கொண்டுள்ளார். அதற்கு பதில் நான் கடவுளின் இதயத்தில் குடிக்கொண்டுள்ளேன். எப்படி? கடவுள் ஆமாம், கடவுள் என் இதயத்தில் குடிக்கொண்டுள்ளார் சொல்லக்கூடாது. நான் கடவுளின் இதயத்தில் குடிக்கொண்டு உள்ளவேன். ஆமாம், இயற்கையின் இதயத்தில் நான் இருக்கிறேன். அப்படி தான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அன்பின் பாதையை நீங்கள் நிர்ணயிக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அந்த பாதையை நீங்கள் வகுத்துடலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆமாம், அன்பின் பாதையை நிர்ணயிக்க யாராலையும் முடியாது. அது அது கடல் மாதால அன்பு உங்களை
தகுதியானவர் என்று கருதினால் உங்கள் பாதையை அது நிர்ணயிக்கும். அன்பு முதல்ல அது தேர்ந்தெடுக்கும். நீ தகுதி தானா? நீ தகுதியானவனா? உன்னிடம் அன்பு குடியிருக்கலாமா? வேண்டாமா? சில அன்பு முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கும். அதுக்கப்புறம் தான் அது உங்கள்கிட்ட வரும். ஸோ அன்புக்கு வேறு எந்த குறிக்கோளும் இல்லை. வேறு எந்த குறிக்கோளும் அது கிடையாது. தன்னை நிறைவேற்றிக் கொள்வதை விட அன்பு எங்கே போய் தன் அன்பாக இருக்க முடியும், ஆசையாக இருக்க முடியும், இன்பமாக இருக்க முடியும், தகுதியானவனை தேர்ந்தெடுத்து அங்கே போய் அது குடிக்கொண்டு அது சிறப்பாக இருக்கும். அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. ரைட்டா? நீங்கள் அன்பு செலுத்தினால் ஆசா பாசம் தேவை என்றால் இவற்றை உங்கள் குறிக்கோள்களாக கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் குறிக்கோள். உங்களுக்கு அன்பு வேணுமா? ஆசா பாசங்கள் எல்லாம் வேணுமா? அப்போது இதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் உங்களுடன் என்ன பண்ணுங்க, இணைத்து கொள்ளுங்கள். அன்பு நீ தகுதியானவனா என்று தெரிந்து கொண்டு தான் அன்பு உன் இதயத்துக்குள் குடி வருகிறது. அதை புரிந்து கொள். ஆமாம், கடவுள் எங்கிட்ட இருக்கிறார் நீ சொல்லக்கூடாது. நீ கடவுள்கிட்ட இருக்க வேண்டும். அதற்குண்டானவைகளை ஆமாம், உருகியோடு சிற்றோடு இரவுக்கு இனிமான பாடலை பாடுவது போல இருங்கள். இரவில் ஓடுற ஒரு சிற்றோடை கூட அழகான ஒரு பாடலை பாடுகிறது. அப்படி தான் இரவுக்கு ஒரு தாலாட்டு பாடும் பாடலை போன்று நாம் வாழ வேண்டும். அதிகப்படியான கனிவின் மொழியை உணர்ந்தவர்களாக. கனிவு என்றால் அப்படிப்பட்ட ஒரு கனிவு நம்முள் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட துன்பங்களிலும் இலகிய மனம் கொண்டு வாழ வேண்டும். பிறரையும் அனுசரித்து ஆதரித்து இன்பம் அளித்து அவர்களிடம் இருக்கும் துன்பம் துயரங்கள் அத்தனையும் அவர்களிடம் கலைத்து அதை வெளியே எடுத்து அதை தூக்கி தீயில் போட்டு கொளுத்தக்கூடியதாக இருக்கும் உண்மையான அன்பு. அன்பை பற்றிய உங்களின் சொந்த புரிதலின் காயம் பட்டவர்களாக தன்னிச்சையாகவும் மகிழ்ச்சியாகவும் உதிரம் சிந்துங்கள். ஆமாம், அதிகாலையில் இறக்கை கட்டி பறக்கும் மனதுடன் வைத்துக்கொள்ளுங்கள். அதிகாலையில் இறக்கை கட்டி பறக்கும் அன்பு அந்த மாதிரி இருக்க வேண்டும். இன்னொரு நாள் அன்பு செலுத்த கிடைத்திருக்கிறதே என்று நன்றி செலுத்த போகிறார்கள். இன்னொரு நாளைக்கு நானும் மறுநாளும் நான் நன்றியோடு இருப்பேன், நன்றி செலுத்துவேன் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். மதியம் ஓய்வெடுத்து அன்பின் ஆனந்த திட்டத்தை தியானம் செய்யுங்கள். ஓய்வெடுங்க, தியானம் செய்யுங்க, மதியம் தூங்குங்க, காலையில் இருந்துங்க, மறுபடியும் அன்பாருங்க, சாயங்காலம் போங்க, வேலை செய்யுங்க, மறுபடியும் அன்பு 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 அன்பு. மாலை வீட்டுக்கு நன்றியுடன் திரும்புங்கள். திருப்பியும் அதே மாதிரி தான். அன்புக்குரியவருக்கு ஒரு பிரார்த்தனையும் பாராட்டும் பாடலும் மற்றபடியே உணருங்க. அன்பில் திளைப்பவர்கள் அப்படி தான் இருக்கணும். அன்பில் திளைத்தவர்களுக்கு எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அவருடைய கதை மிகப்பெரிய புத்தகம் இது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 1 மணி நேரம் கிட்ட வரப்போகுது. ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் திருமணம் இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு மீண்டும் எடுத்து சொல்கிறேன். மெயினாக இது பார்வையற்றவர்களுக்காக. ஆமாம், காது கேட்கும், பார்வை இருக்காது, படிக்க தெரியாது, ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நல்லா கேட்கலாம். தேங்க்யூ. ஆமாம், பாருங்கள். அடுத்து மீண்டும் வீடியோவில் பேசுகிறேன்.